ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா குக்கிங் தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரைடே நம்ம வீட்டில் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி போட்டேன். சப்பாத்தி போட்டுட்டு பழைய சாம்பார் தான் இருந்துச்சு. அதை தான் போட்டு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன். சப்பாத்தி போட்டுட்டு ஒரு ஆள் வந்து ரைஸு, 2 ஆள் ரைஸு, ஒரு ஆள் சப்பாத்தி, அந்த மாதிரி டின்னர் எடுத்துக்கிட்டாங்க. சப்பாத்தி ப்ரிப்ரேஷனை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்பயும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி தான். நான் லாஸ்ட் வீடியோல கூட சொன்னேன். சப்பாத்தி போட்டு அப்படியே நல்லா சாஃப்ட்டாவே இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில்ல எடுத்து வச்சுருவேன். ஸோ பிள்ளைக்கு 2 சப்பாத்தி குடுத்துட்டு, மீதி ஒரு சப்பாத்தி இருந்துச்சு. அது அலுமினியம் ஃபாயில்ல கட்டி வச்சுட்டேன். இன்னும் 2 மாவு மட்டும் 2 உருண்டை இருந்துச்சு. அது இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் கவர்ல ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். அப்படியே இருக்கும். மாவு வந்து அந்த ட்ரை ஆயிடும், ஒட்டிடும் அப்படிலாம் இல்லாம நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த மாதிரி வச்சுட்டா சாம்பாருக்கு சுட வச்சு பாப்பாக்கு வந்துட்டு வச்சு டின்னர் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பகேட்டி பண்ண போறேன். ஏற்கனவே நல்லா வந்து ஸ்பகேட்டி வந்து பண்ணி வச்சது, வேக வச்சு உப்பு போட்டு தண்ணியில சுடு தண்ணியில வேக வச்சது மீதி இருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து பண்ண போறேன். ஸோ ஆலிவ் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். ஆலிவ் ஆயில் எடுத்துட்டு என்னென்னலாம் போற வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து கேப்சிகம் ரெட்டு, கிரீன் எடுத்திருக்கிறேன். காளான் கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், கேரட் கொஞ்சம் நீளமா, அதுக்கப்புறம் மக்காச்சோளம் இங்க ஃப்ரோசன்ல கிடைக்கும். அதுவும் பீன்ஸ், நீல பீன்ஸ், அதுவும் 2 3 வெட்டி போட்டு, அதுக்கப்புறம் 4 வந்து முட்டை எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவ் ஆயில் ஊத்தி முட்டையை மட்டும் வந்து உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா வந்திருந்துச்சு. ஸோ வந்து இப்போ முட்டை இன்னொரு அடுப்புல வந்து என்ன பண்ணேன்னா பட்டர் போட்டு தான் இன்னைக்கு வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸ்பகேட்டி. ஸோ இப்போ வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். சைட் பை சைடா வந்து அந்த அடுப்புல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லா 4 முட்டை எடுத்திருந்தேன். பெரிய பெரிய முட்டையா இருந்துச்சு. ஸோ 4 இல்ல 5 கூட எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பகேட்டி வந்து கம்மியா இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எக்கையும் அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இந்த ஃபுட்டோட குவான்டிட்டி அதிகம் கிடைக்கும் தானே. வெஜிடபிள்ஸ், எக் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் தானே. ஸோ அதனால இது அதிகமா எடுத்துக்கிட்டு நான் வந்து என்னோட ஸ்பகேட்டியோட குவான்டிட்டியை கூட்டுறதுக்காண்டி நான் இந்த மாதிரி நிறைய முட்டை எடுத்துக்கிட்டேன். நல்லாவே முட்டை வந்து வதக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த அடுப்புல வந்து வெஜிடபிள்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம ஒரே நேரத்துல போட்டுக்கலாம். ஸோ வந்து வெட்டி வச்சிருந்தேன் எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டுக்கிட்டேன் ஒரே தடியா. பாருங்க, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் எல்லாத்தையுமே பீன்ஸ் வந்து கொஞ்சம் வெட்டி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் இடையில ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டா வந்து உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நான் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்றேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ்ல லைட்டா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா டப்பால விற்பாங்கல்ல, அந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா இருக்கும். அது நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. அந்த ஃபிளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், அதாவது பவுடர் ஆட் பண்ணாம ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பகேட்டி போடும்போது மேக்சிமம் மசாலா டைப்ஸ் போடுறதை விட இந்த மாதிரி வந்து ஃபிளேக்ஸ் போட்டா நல்லா இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆனியன் மட்டும் நான் ஃபர்ஸ்டே போடல. ஆனியன் வந்து நம்மளுக்கு லாஸ்டா அப்படி அந்த மசாலா மேல போடும்போது கொஞ்சம் அது நச்சுன்னு இருக்கணும். ரொம்பவும் சாஃப்ட் ஆயிட்டா ஆனியன் வந்து தெரியாமே போயிடும். ஸோ அதுக்காண்டி நான் மெயினா இந்த மாதிரி ஸ்பகேட்டி நூடுல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஆனியன் வந்து கொஞ்சம் லேட்டா தான் போடுவேன். அதுக்கப்புறம் சில்லி சாஸ் கொஞ்சம், தட் மீன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ், அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதுவும் ஆட் பண்ணிட்டேன். சோயா சாஸ்லயே நம்மளுக்கு வந்து உப்பு இருக்கும். அதனால உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம டியூனா வந்து இங்க இந்த மாதிரி டின்ல கிடைக்கும். அதுவும் வந்து ஒரு டின் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க யோசிக்கலாம், டியூனாலாம் போட்டா எப்படி இந்த ஸ்பகேட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலே சொல்றேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டா அடிதடியா எங்க வீட்டுல காலியா போச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கடைசியில வந்து காய் வந்து ஓரளவுக்கு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பகேட்டி எடுத்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சும்மா சிம்லயே போட்டேன். ஏன்னா ஸ்பகேட்டி ஆல்ரெடி குக் பண்ணதான், நம்மளுக்கு வெஜிடபிளும் நல்லா குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணதுனால நான் சிம்ல போட்டு வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எக் வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மறந்துட்டேன். ஸோ எக்கையும் இந்த மாதிரி ஆட் பண்ணி அதை ஒரு மிக்ஸ் அப் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்ல போட்டு வச்சிருங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க இந்த டைம்ல வந்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக் பண்ணும் புர்ஜி மாரி எக் பண்ணும்போதும் உப்பு போட்டு தான் பண்ணியிருக்கோம். பிளஸ் வந்து சோயா சாஸ்லயும் உப்பு இருக்கும். ஸோ வெஜிடபிள் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு அளவு தேவைப்படுற அளவுக்கு லைட்டா போட்டு வெஜிடபிள்க்கு உப்பு போட்டு மேக் பண்ணா போதும். ஸோ இந்த மாதிரி நான் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணிட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தேன். நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து லைட்டா கிளறி விட்டுட்டு ரெடி டு சர்வ் அந்த மாதிரி வந்து சூப்பரா அந்த ஸ்பகேட்டியுமே நல்லா வந்து சூடு ஏறி நல்லா சூப்பர் டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி எல்லாமே வேலை முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எல்லாருக்குமே வந்து சுகர் கிரேவிங் வந்துருச்சு. ஸோ அதோட வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்க வீட்டுல, ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாம். ஸோ வந்துட்டு லைட்டா வந்து கீயை போட்டு ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் ஸ்வீட் கை வந்த கலையாச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு யோசிச்சேன். ரவை இருந்துச்சு. ஸோ வந்து கிஸ்மிஸ் முந்திரி எல்லாமே இருந்துச்சு. போட்டு அப்படியே வறுத்தாச்சு கீல. ஸோ சட்டுன்னு வந்து கிஸ்மிஸ் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழம் போட்டேன். அதையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏலக்காய் ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு அப்படியே வந்து கீல வறுத்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து நம்ம முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்கும் போது கொஞ்சம் ப்ரௌன் வந்து கூடிருச்சு. பட் வந்து எங்க வீட்ல அத அந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஸோ அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால வறுபட்டுருச்சு, எடுத்து வச்சுட்டு நம்ம ரவை எடுத்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 1.5 கப் ரவை எடுத்தேன். 1.5 கப் ரவைக்கு வந்து ஒரு கப் ரவைக்கு வந்து 2 கப் தண்ணி அப்படின்ற கணக்குல நான் எடுப்பேன். ஸோ வந்து 1.5 கப்பு வந்து நான் ரவை எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு. ஸோ ரவை போட்டுட்டு அதை லைட்டா அந்த நம்ம அதென்ன அந்த கீ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கீலையே கொஞ்சம் அப்படியே வறுத்துட்டு அந்த ரவை வாடை நல்லா வரும்ல, வறுத்த வாடை வரும்போது நான் எடுத்து தனியா வச்சுட்டேன். ஸோ வந்து எடுத்து வறுத்த அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம கிறிஸ்மஸ் முந்திரி அந்த இடத்துல அப்படியே இதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவைய ஸ்லோவா கட்டி விழுகாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும். எங்க வீட்ல எப்பயுமே வந்து கேசரி வந்து கொல கொல கொலன்னு இருக்கிறத விட அந்த உதிரி உதிரியா இருக்கும் இல்லையா, அந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் மேக்சிமம் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் கலருக்காண்டி நான் எல்லோ கலர் பவுடர் எடுத்துக்கிட்டேன். பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வந்து லைட்டா சூடானதுக்கு அப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தண்ணி கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் போட்டா வந்து கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து லைட்டா அந்த சூடானோனையுமே போட ஆரம்பிச்சிடணும். நான் அந்த கிறிஸ்மஸ் முந்திரி வறுத்து வச்சதையுமே சேர்த்து ஒன்னோட அதே போட்டுட்டேன். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எதுவும் கட்டியா ரொம்பலாம் ஆகல எதுவுமே. ஸோ நல்லா வந்து அதை அப்படியே கிண்டிட்டு கீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து கீ ஆட் பண்றோமோ, சாரி இந்த இடத்துல நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, சர்க்கரை தான் நான் போட்டு பண்ணேன் இன்னைக்கு. ஸோ வந்து நம்ம ஸ்வீட் எவ்வளவு இருக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடுறது ஸ்வீட்டு, அதனால வந்து நான் நார்மல் சுகர் இல்லாம சர்க்கரை போட்டு பண்ணேன் அன்னைக்கு. நல்லா இருந்துச்சு சூப்பரா. கலர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல இருந்துச்சு. ஸோ நார்மலா கேசரி கலர் நம்ம எல்லோ கலர்ல தான் பார்த்துருக்கோம். பட் எங்க வீட்ல ப்ரௌன் கலர் கேசரி பார்த்தோம் அன்னைக்கு. நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் அத கட்டி விழுந்துராம இருக்கிறதுக்காண்டி அதை இது பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய நெய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஊத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து கேசரி செம டேஸ்டா வரும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா அதை கிண்டி விட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு கீ போடுறேன் பாருங்க. அதான் எப்பயுமே கேசரிக்கு பாம் ஆயில் அந்த டேஸ்ட்டை விட நம்ம நெய் போட்டு கிடைக்கக்கூடிய டேஸ்ட் வந்து ஒரு டேஸ்டா தான் இருக்கும். ஹம், நிறைய பாம் ஆயில் ஊத்தி பண்றது வந்து நல்லா கொல கொலன்னு கிடைக்கும். பட் வந்து அந்த டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் கீ தான் அதிகமா போட்டு கேசரி பண்றது. ஸோ இன்னொரு நாளைக்கு நான் வந்து ஆயில்ல பண்றதுக்கு அந்த கொல கொலன்னு அப்படி இருக்கிற கேசரி வந்து இன்னொரு நாளைக்கு நான் வீட்ல பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெய் ஊத்திட்டு அப்படியே எடுத்து வச்சு போய் எல்லாத்துக்கும் கொடுத்தேன். சும்மா எங்க வீட்ல தாறுமாறு தக்காளி சோறு நைட்டோட நைட்டா காலி பண்ணியாச்சு. அவ்வளோ டேஸ்டா சாஃப்டா வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா அந்த ரெசிபிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன்.
ஓகேவா? நான் லைவ்லயுமே டைரக்ட்டாவே வந்து சிக்கன் கிரேவி அன்னைக்கு பண்ணி போட்டிருந்தேன். ஸோ அதுவும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா போய் அந்த லைவ் பாருங்க. அதுலயும் சில வந்து நெறைய ஐடியாஸ்லாம் குடுத்திருப்பேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அன்னைக்கு சிக்கன் கிரேவி. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா, மறக்காம தஸ்னீம் ஃபாத்திமா என்னோட சேனல் நேம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தஸ்னீம் என்னோட சேனலுக்கு நீங்க வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா குடுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி. என்னோட சேனல்ல லைவ்ல நான் போட்ட சிக்கன் கிரேவிய கண்டிப்பா இந்த இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். பார்க்காதவங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.